கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தரை உண்மையா தேடுகிற, கர்த்தரை உண்மையா வாஞ்சிக்கிற, கர்த்தருக்கு பிரியமானத செய்ய நாடுகிற, கர்த்தருக்கு பிரியமானத செய்து கொண்டு இருக்கிற, என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? கர்த்தரை உண்மையா தேடுகிற, அப்புறம் கர்த்தரை வாஞ்சையா தேடுகிற, அப்புறம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற, கர்த்தரை உண்மையா தேடுகிற, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற, வாழ்கிற ஒரு மனிதன் ஒரு ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த ட்ரெயின் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெரிய விபத்துக்குள்ளாகுது. இந்த ட்ரெயின் அப்படிப்பட்ட கர்த்தருக்கு பயந்த, கர்த்தரை தேடுகிற, கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்கிற அப்படிப்பட்ட அந்த மனுஷன் பிரயாணம் பண்ணுகிற அந்த ரயில் ஒரு இடத்துல எதிர்பாராம பெரிய விபத்துக்கு உள்ளாகுது. அப்படிப்பட்ட பெரிய விபத்துல இருந்து அந்த மனிதன் சேதாரம் இல்லாமல் காக்கப்படுகிறான். பட் அநேகர் தங்களுடைய உறுப்புகளை இழந்துட்டாங்க. அநேகர் மரிச்சிட்டாங்க. அநேகர் உறுப்புகளை இழந்துட்டாங்க. அநேகர் மரிக்கவும் செஞ்சிட்டாங்க. ஆனா இந்த ஒரு கோர விபத்துல இப்படிப்பட்ட அந்த மனிதன் உயிர் தப்பிச்சிட்டான். ஓகே, இப்படி ஒரு சம்பவம் வச்சுக்கோங்க. அவன் அந்த வார ஞாயிற்றுக்கிழமை சபையில சாட்சி கொடுக்கிறான். என்னவென்று சாட்சி கொடுப்பான்? ஒரு பெரிய விபத்துல இருந்து, ஆபத்துல இருந்து என்னைய தேவன் காப்பாற்றினார். நான் கும்பிடுகிற தேவனும் நான் நம்புகிற தேவனும் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு சாட்சியா இருப்பான், சாட்சி பகருவான். கரெக்டா? இத சபை ஜனங்கள் கேட்டு சாட்சியில பலப்பட்டு உற்சாகம் அடைகிறதும் தைரியம் கொள்கிறதும் வழக்கம். ஓகே, ஒரு 3 நாள் கழிச்சு, கதை நல்லா இருக்கா? ஒரு 3 நாள் கழிச்சு இருதயத்துல, அந்த மனிதனுடைய இருதயத்துல ஒரு சப்தம் உண்டாகுது. ஒரு எண்ணம் சந்திக்குது. ஒரு எண்ணம் சந்திக்குது. ஒரு சப்தம் அவனை நோக்கி வருது. 4 கேள்வி, 4க்கு நீங்க இப்ப பதில் சொல்லணும். நல்லா கவனமா கவனிங்க. பதில் யார் சொல்லணும்? நீங்க சொல்லணும். அது முன்னாடி ஒரு கதை மாதிரி சொல்லியாச்சு. அந்த சப்தம் வந்து சந்தித்த எண்ணம் என்ன அப்படின்னா,
இவர் என்ன சாட்சி சொன்னாரு? நான் வணங்குகிற தேவனும் நான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற என் கர்த்தருமானவர் இப்படிப்பட்ட பேராபத்திலிருந்து என்னை காப்பாற்றினார் அப்படிங்கறதா இவருடைய சாட்சி. அப்படிங்கறதா இவருடைய வைத்து அப்படிங்கறதா அவருடைய விசுவாசத்தின் அறிக்கை. ஓகே. ஒரு 3 நாள் கழித்து அதிகாலை வேளையில இப்படி ஒரு சப்தம் உண்டாகுது, ஒரு எண்ணம் சந்திக்குது. என்ன எண்ணம் அப்படின்னா, அவர்தான் உன்னைய இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்தினாரு அப்படின்னு நீ சாட்சி சொல்ற. ஆனா உன்னை மட்டும் எப்படி காப்பாத்தினாரு? உன்னை மட்டும் எப்படி காப்பாத்தினாரு அப்படின்னு அந்த சப்தம் அவன்கிட்ட பேசுது. அந்த எண்ணம் மனச சந்திக்குது. நீ சாட்சி சொல்ற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதுல ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சத்தம் வருது. என்ன கேள்வினா, உன்னைய மட்டும் எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்ற, ஏன்? என்ன பதில் சொல்லலாம் இந்த சப்தத்துக்கு மாறுத்தரமாக? அந்த மனுஷன் இப்ப என்ன பதில் சொல்லுவார்? ம் 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 அவருக்கு பிடிச்ச மாதிரி அந்த அளவுக்கு வாழ்ந்துட்டியாப்பா? அந்த அளவுக்கு அப்ப உண்மையா இருந்துட்ட நீ? நான் கேட்கிற அந்த 4 கேள்விகளையும் கர்த்தரை சீரியஸா தேடுறவங்க சந்திக்காம போக முடியாது, போகவே முடியாது. இந்த கேள்விகளை நீங்க சந்திக்காம சத்தியமா சாக முடியாது. யாருக்கு மட்டும் சொல்றேன்? ரியலா அவரை தேடுறவங்க, உண்மையா தேடுறவங்க, இன்னும் ரொம்ப கரெக்டா பேசணும்னா அவர் மறைவில் இருக்கிறவங்க, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவங்க, இருக்கிறோன்னு வந்தவங்க, இருந்துட்டு இருக்கிறவங்க, இந்த 4 கேள்விகளை இன்னும் இருக்கு, பட் மேஜரா எடுத்து வைக்கிறேன். இந்த 4 கேள்விகளை அவங்க சந்திக்காம, இந்த இடத்தை கடந்து போகாம அவங்க சாக முடியாது, சாகவே முடியாது. அது ஒவ்வொரு காலத்திலயும் அந்த சத்தங்கள் துணிக்கும், அப்பப்ப அது துணிக்கும். சின்ன ரொம்ப சீரியஸாவே வரும் இந்த சப்தங்கள், இந்த எண்ணங்கள். முதல் சப்தம் என்ன? உன்னைய மட்டும் எப்படி காப்பாத்தினாருன்னு சொல்ற, எப்படி நீ அதை நம்புற? என்னை காப்பாத்திட்டாரு, என்னை காப்பாத்திட்டான்ட்டு எப்படி சொல்ற நீங்க? நீ என்ன பதில் சொன்னீங்க? அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்தேன். என்ன பதில் சொன்ன? அதை நீ வழிமொழியிறியா? என்ன பதில் சொன்ன? என்ன பதில் சொல்லுவ? நீ அவனா இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய பதில் என்ன? என்ன பதில் சொல்லுவ? ஒரு பதில் சொல்ல மாட்டியா சாட்சி சொல்லிட்டு? உன்னைய மட்டும் காப்பாத்துனன்ட்டு எப்படி சொல்ற? உன்னைய மட்டும் ஏன் அவர் காப்பாத்தணும்? நீ மட்டும் காப்பாத்தப்பட்டன்னு சொல்லிட்டு இருக்கியே, உன்னை மட்டும் அவர் காப்பாத்தணும்? உன்னை மட்டும் காப்பாத்தணும் எப்படி சொல்ற நீ? என்ன பதில்? ஓகே.
சரி, ஏதோ புழுக்களை சொன்னாலும் கரெக்டா சொல்லியிருக்கிறான். கரெக்டா கடைசியா அதுதான் ரூட் மீனிங், ரூட் ஆன்சரை தான். இன்னும் நீங்க கிரியைகளை தான் பேசிட்டு இருக்கீங்க. இவ்வளவு பாடங்கள் நடத்தியும் இன்னும் நீங்க எதை பேசுறீங்க அப்படின்னா, எதை வச்சு உங்ககிட்ட வேலை செய்யறாருன்னு நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, இன்னமும் என்ன புரிஞ்சிருக்கீங்க? நான் பிரியமா இருக்கிறேன், நான் அவர் உண்மையா தேடுறேன், அதான் என்னை காப்பாத்துறாரு. இது ஜென்ரலா கொடுக்கிற ஆன்சர். எல்லாருமே இதை ஜென்ரலா கொடுப்பாங்க. ஓகே, இந்த ஆன்சரை கரெக்ட் அப்படின்னாலும் இது எல்லாமே மிடில் ஆஃப் த ரீசன். இதை நம்ம சொல்லக்கூடாது, ரீசன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நான். இது எல்லாமே ஒன்றினுடைய இம்பாக்ட், ஒன்றினுடைய ஹார்வெஸ்ட், ஒன்றினுடைய அறுவடை, அவுட்புட். இது எல்லாமே தி ரைட் ஆன்சர். என்னது என்னது? நான் அவர் ஆடு. இதோட நிறுத்தி இங்க வந்துட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. நீங்க இடையில இருக்கிற காரணங்களை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்க திருப்தி இல்லாம போயிருவீங்க. நான் அவர் ஆடு. பல தடவை ஆண்டு பேசியிருக்கிறாரு. அவர் ஆடுங்கிற ஒத்த காரணத்தை வச்சுக்கிட்டு தான் நம்மகிட்ட இவ்வளவு ஒர்க் பண்றாரு. திரும்ப திரும்ப மைண்ட்ல பதிய வைங்க. அப்பதான் நீங்க கிரியைகளை மேன்மைப்படுத்த மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஓகே, அப்ப இது என்ன பதில்? நான் அவர் ஆடு. அதான் என்னை மட்டும் காப்பாத்தினார் நான் சொல்றேன். இரண்டாவது கேள்வி, அந்த ட்ரெயின்ல அந்த மனுஷன மாதிரியே இன்னும் சிலர் உன்னதமானவரை தேடினவர்களும் உன்னதமானவரின் மறைவில் இருந்தவர்களும் பயணிச்சிருக்கிறாங்க. இரண்டாவது கேள்விக்கு வர்றேன். அவங்களும் அந்த பேர் விபத்துல இறந்துட்டாங்க. ஓகே, இப்ப அந்த மனுஷன் மறுபடியும் சாட்சி சொல்றான். நினைவு கூர்ந்து நிறைய தேவனுடைய தாசர்கள் வந்தாங்க, மரித்து போனார்கள், ஆண்டவர் என்னை காப்பாற்றினார் அப்படின்னு சாட்சி சொல்றான். ஓகே, இப்ப கேள்வி 3 கழிச்சு சத்தம் வருது. அவங்க கூட தான் அவருடைய ஆடு, அவங்களும் தான் உன்னதமானவர்கள், மறைவில் இருக்கிறவங்க, தேர்ந்தவங்க. அவங்க கூட தான் அவருடைய ஆடு, அவருடைய கூட்டம், அவருடைய கட்சியை சேர்ந்தவங்க. அவங்களை காப்பாத்தாம விட்டுட்டாரு. உன்னைய மட்டும் எப்படி காப்பாத்தினான்னு சொல்ற? காரணம் கேட்டா நான் அவர் ஆடுங்கிற. அப்புறம் இந்த சப்தத்துக்கு என்ன பதில்? முதல்ல இதெல்லாம் மறைச்சாச்சு, இப்ப இன்னொரு சிக்கலை உண்டாக்கி இருக்கு. அவங்களும் அவங்க ஆடு தானப்பா, அவர் ஆடு தானப்பா, அவங்களாம் செத்து. நீ உன்னைய மட்டும் ஏன் காப்பாத்தினாருன்னா அவர் ஆடுன்னு காரணம் காமிச்ச. இன்னொன்னு கவனி, அவருடைய ஆடாய் இருக்கிறவர்களும் விபத்திலே மறித்திருக்கிறார்களே. என்ன பதில் சொல்லலாம்? வரிசைக்கா சொல்லுங்க. சரி,
ம்? இப்ப எல்லாம் பேசிருங்க. அவ பதில் சொல்லும் போது நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன்னு சொல்லக்கூடாது. ஒழுங்கா இப்பயே பேசிடுங்க கிளியரா. நான் அதுதான் இப்படி சொன்னேன் அப்படி சொல்லக்கூடாது. ம். இப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க. நம்ம தானே இருக்கிறோம், பேசுங்க பார்ப்போம். சரி, என்ன 8:28 என்ன சொல்லுது? நன்மைக்கு எதுவாக நடக்கட்டுங்க. இப்ப காரணம் சொன்னீங்கன்னா அதுக்குதான் கேள்வி இருக்கு. முதல்ல நீங்க எது காரணம் அந்த காரணம் சொன்னீங்கன்னா கேள்வி. இப்ப ஏன் தீமை நடந்து நான் கேட்கல. நானு அந்த சத்தம் அப்படி கேட்கல. முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? அவராடு என்ன? ரெண்டாவது கேட்கிற கேள்வி அதுல தான் வருது. அப்ப அவங்க தானே அவராடு. எப்படி அந்த காரணம் சரியா இருக்கும்? நீ சொன்ன பதில் அதான் கேள்வி. இப்ப அந்த பதில் எப்படி சரியா இருக்கும்? நெருங்குறாங்க அடுத்து. அப்புறம் நெருங்குறீங்க, அப்புறம் என்ன பதில் சொல்றது? முதல் கேள்விக்கு முதல் கேள்வி கேட்கப்பட்ட பதிலுக்கு ஒரு கேள்வி உண்டாகுது. அதான் இதுல புரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி புரிஞ்சு வாங்க, புரியும் எல்லாமே. அப்புறம் தப்பை உறக்க சொன்னாலும் ஏத்துக்கணும். நமக்கு சரியான விஷயத்த முழுங்கி முழுங்கி பேசுவோம், தப்பான விஷயத்த ஓங்கி பேசுவோம். அப்புறம் இப்ப அவங்களுதான்ப்பா அவங்க ஆடுப்பா, செத்து போயிட்டாருப்பா, அதை எப்படி காரணமா காமிக்கிறேன் தான் கேள்வி. இப்ப அந்த கேள்வி அங்கதான் ஆரம்பிக்குது. என்ன சொல்லலாம்? நெருங்குறீங்க, ஆனா கரெக்டா இல்ல. அப்புறம் சரி, அந்த அந்த வாசகத்தை எப்படி பேசணும்? அந்த கருத்தை நான் சொல்ற மாதிரி பேசினா கரெக்டா இருக்கும். அவங்க கூட தான் அவருடைய ஆடு. அவங்கள காப்பாத்தாம விட்டுட்டாரு. உன்னைய மட்டும் எப்படி காப்பாத்தாருன்னு நீ சொல்றன்னா, எனக்கான தரிசனம் இன்னும் முடிவுக்கு வரல. இங்க தரிசனத்தை உள்ள கொண்டு வரணும். முதல் கேள்விக்கு ஆட உள்ள கொண்டு வரணும். ரெண்டாவது கேள்விக்கு எனக்கான ஒரு தரிசனம் இருக்குங்கிற டாபிக் ஓபன் பண்ணணும். ஏன்னா இந்த கேள்வியில சந்திக்காம போக முடியாது. உங்க வாழ்க்கையில உண்டாகிற நெருக்கங்கள்ல அந்த கேள்வி வரத்தான் செய்யும். வந்தே தீரும். எனக்கான தரிசனம் இன்னும் முடிவு பெறும் காலம் வரல, முடிவுக்கு வரல. அதான் அந்த அஜெண்டால இல்ல சித்தம் இதெல்லாம் நீ சொல்ல வரீங்க. பட் ரொம்ப ஆழமா டெப்தா சொன்னா இந்த பாயிண்ட் தான் கரெக்ட். நான் ஆடு, அதனால காப்பாற்றப்பட்டேன். மத்தவங்க எல்லாம் ஒரு ஆடு தானே காப்பாற்றப்படலாம். எனக்கான அஜெண்டா, எனக்கான ட்ரீ, எனக்கான தேவனுடைய அந்த ப்ளூ பிரிண்ட் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. ரைட்டா? இன்னும் தரிசனம் முடிவுக்கு வரல. அதனாலதான் பாருங்க, நான் என்னை அவர் காப்பாத்திட்டார். இதுதான் அவருடைய முடிவு. போதும் பத்தலைங்கிறது அவர் தான் முடிவு எடுக்கிறார். நாட்கள் போதும், நாட்கள் பத்தலை, அவர் தான் முடிவு எடுக்கிறார். ஆமை. நம்பர் 2, நம்பர் 3க்கு போலாமா? எல்லாமே காலைல ஜெபத்துல பேசுனதுதான். நம்பர் 3. சரி, நீதான் அவருடைய ஆடாச்சுல, அப்படிதானே நீ சொல்ற? நீதான் உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவனாச்சு. சரி, நீதான் ரொம்ப ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிற ஆள் தானே. எப்ப நீ ஆண்டவர் கட்சியை சேர்ந்தவன் தானப்பா. இந்த சத்தம் 3வதா வருது. அப்ப இந்த ஆபத்து வந்துச்சு. நீ ஆபத்துல இருந்து காப்பாத்துனத பேசிட்டீங்கப்பா, பதில் சொல்லிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், ஆபத்து வந்ததுக்கே கேள்வி கேட்கிறேன்ப்பா. பயங்கரமான கொஸ்டின். ரொம்ப ஆளா என்ன டிஸ்டர்ப் பண்ண கொஸ்டின். நோய் ஜெயிக்காதுன்னு வீரமா சொல்லிடலாம். நோய் ஏன் வந்துச்சு காரணம் சொல்லு. அது காரணம் சொல்லு. உனக்கு எதுக்கு வருது? வந்ததை ஜெயிக்க வச்சிருவான்னு சொல்ற. ஏன் வர வச்சாரு அது பேர் சொல்லியா? உனக்கே வந்துச்சா சொல்லு.
இப்ப நீதான் உன்னதமான முறையில் இருக்கிறேங்கிற, அவருடைய ஆடுங்கிற, காப்பாத்துனது ஓகே தான், அந்த பதில் வச்சுக்கோ, ஓகே ஓகே. ஏன் வந்துச்சு? நீ அங்கதான் உட்கார்ந்துருக்கல ட்ரெயின்ல, அவர் ஆடுதானே, நீ உனக்கு எதுக்கு வரணும்? காப்பாத்திருக்கணும், தடுத்திருக்கணும்ல. அது என்ன நடந்ததுக்கு அப்புறம் காப்பாத்துறது? நடக்காம நான் காப்பாத்திருக்கணும். ஆஹா, ஏன் வந்து சொல்லு. உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, உனக்கு இந்த வியாதி வந்துச்சு, உனக்கு எதுக்கு அந்த ப்ராப்ளம், உனக்கு எதுக்கு அந்த கஷ்டம், உனக்கு எதுக்கு அது வந்து சொல்லு. தீமை ஜெயிக்காது, ஓகே, தீமை ஏன் வந்துச்சு? அங்க ஆரம்பத்துல பேச சொல்லு எனக்கு. இது எப்படி? மூணாவது கேள்வி. நீ சந்திக்காம போக முடியாது, போகவே முடியாது. அதுவும் அதுக்கு நீங்க ஒரு தடவை பதில் சொல்லாம முடியாது. நீங்க சொல்ற பதில் உங்களுக்கே திருப்தி ஆகிற வரைக்கும் இந்த கேள்வி தொடரும், வாழ்க்கை ஃபுல்லா தொடரும். உங்களுக்கே அதுல பதில் திருப்தி ஆகி முடியணும். அது வரைக்கும் இந்த கேள்விகள் அப்பப்ப வந்து 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 தாக்கிட்டு போகும். ஏப்பா அவரை தேடுற உனக்கு உனக்கு ஏப்பா இந்த ஆபத்து வரணும்? உனக்கே இந்த பண கஷ்டம் வரணும்? உனக்கு எதுக்கு இந்த சரீர கஷ்டம் வரணும்? உனக்கு எதுக்கு இந்த வியாதி வரணும்? உனக்கு எதுக்கு ஆரோக்கியம் பறி போகணும்? உனக்கு எதுக்கு இது வரக்கூடாது தானே? வாதை உன் கூடாரத்தை அணுகாது இல்ல, சேதம் இல்லாமல் காப்பார் இல்ல, வரக்கூடாதானப்பா. என்ன பேர் சொல்லலாம்? ஓகே, அது திருப்தி ஆகாது. அடுத்து அது திருப்திப்படுத்தாது. ஓகே தான், சப்போர்ட் டாக்குமெண்ட், அதெல்லாம் மெயின் டாக்குமெண்ட் அது கிடையாது. அது ஓகே தான், ஆனா அது மட்டும் திருப்திப்படுத்தாதான் சொல்ல வரேன் நான். முக்கியமான கேள்வி இது. ஏன் 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 வருது? வரக்கூடாதானே? வந்த விட்டு காப்பாத்துறாரு, சந்தோஷம். வராம காப்பாத்திக்கணும்ப்பா. உனக்கு வந்திருக்க கூடாது, அவனுக்கு வரட்டும். உனக்கு வரக்கூடாது, வரக்கூடாது. முதல்ல வந்ததை பத்தி பேசல, வந்து உனக்கு காப்பாத்துறத பத்தி பேசுற. உனக்கு வரக்கூடாதுல, அதான முறை, ஒழுங்கு, நியாயம், நேர்மை, அதானப்பா கரெக்ட். வந்ததுக்கு அப்புறம் காப்பாத்துனதுல நம்ம இப்படி எல்லாம் பதில் கொடுத்து திருப்தி அடைச்சிட்டா ஏன் வந்துச்சு? அடுத்த கேள்வி, ஏன் வந்துச்சு? அதுக்கு பதில் சொன்னேன். சொல்லுங்க கணம் கோட்டார் அவர்களே. சபையில உறக்கமா பேசுற, சொல்லுங்க, எப்படியா சொல்லுங்க. இந்த கேள்வி சந்திக்குது, சப்தம் உங்களை சந்திக்குது, என்ன பதில்? எல்லாரும் பேசலாமே, எல்லாருக்கும் ஆயிருக்கே. சீக்கிரம் என்ன பதில் சொல்லலாம்? ஏன் வந்துச்சு? ஆனா இதுக்கு எல்லாமே பேசியாச்சு, அதுதான் இப்ப மேட்ரு. இத்தனை வருஷமா பதில் சொல்லியாச்சு. கவனிங்க, இதெல்லாம் புதுசு கிடையாது. ஆனா இதுக்கான பதில் இதுதாங்கிறத இன்னும் நீங்க தேர்ந்தெடுத்து வைக்கலாம், தான் மேட்ரு. இதெல்லாமே மெசேஜ் கொடுத்தாச்சு, அவ்வளவு பேசிட்டாரு. அது மட்டும் திருப்திப்படுத்தாது, அதான் கேள்வி. அது மட்டும் பத்தாது, அதை சப்போர்ட் ஆகும்னு சொல்லிட்டேன் நான். அதுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியம் இருக்கு, அதை உடைச்சு உள்ள போனா ஏன் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கணும், அந்த கேள்விக்கு அது வந்தாதான் சரியா வரும். அது வரணும், அது நன்மைக்கு எதுவா தான் ரைட்டு. ஆனா ஏங்கிறதா அந்த கேள்விக்கு பதில் வரணும். அதான் சொல்றேன், அது மட்டும் திருப்திப்படுத்தாது. யார் பேர் சொல்றது? எப்பா அவர் ஆடு காப்பாத்திட்டாரப்பா, விட்டு போ. ஆனா ஏன் வந்துச்சுப்பா? இதுக்கே பேர் சொல்றது, உனக்கே இந்த விசுவாசத்தை மாற்றம். சொல்லுப்பா, ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? தெரியலையா? எதுவுமே பேசுறது ஞாபகத்துக்கு வரலையா? ஆனா இப்ப ஒருத்தர் சொன்னாங்க, இப்ப நான் பையனை சொல்லுவேன், நான் தான் சொன்னேனே காதலே நீங்க வாங்கினேன்னு இப்ப சொல்லுவாங்க நம்மகிட்ட.
சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. மறுபடியும் இது கால் பண்ணுங்க. ஒரு ஆள் இங்க ஆன்சர் பண்ணுச்சு. ஒரு ஆள் இங்க ஆன்சர் பண்ணிச்சு. ஒரு ஆள் இங்க ஆன்சர் பண்ணாங்க. கேள்வியிலே சரி, நான் சொல்லிடுறேன். ஆனா இந்த பதில் சொன்னாங்க. நீ அவர் ஆடாச்சே, உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை வரணும்? முதல்ல வந்திருக்க கூடாது. வந்து காப்பாத்த பத்தி பேசுறத விடு. அதுக்காக பேச சொல்லிட்டேன். ஆனா உனக்கு வந்திருக்க கூடாதே அப்படி கேட்டா, அப்புறம் எப்படி உனக்கு இந்த ஆபத்து வந்துச்சு? நீ எப்படி இந்த ஆபத்துல போய் மாட்டிக்கிட்ட? அப்படின்னா ஒரே பதில். என்ன பதில்? அதுக்கு ஒரே பதில், நான் அவர் ஆடல. அதான் அதான் உன்னையே காப்பாத்தினாருக்கு பதில் என்னதுதான்? ஆடு. உனக்கே இந்த உபத்திரம், உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம், உனக்கு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா அதுக்கு பதில் என்னதான்? நான் அவர் ஆடு. அதான் பதில். அவர் ஆடா இருந்தா இந்த உலகத்துல அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். இதையும் அனுபவிக்கணும், அவர் நம்மளை காப்பாத்துறதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ரெண்டுமே அவர் ஆடுங்கிறத போக்கஸ் பண்ணி அடிக்கப்படுது. அதனால ஜீசஸ் சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பிகாஸ் நீங்கள் என்னுடைய ஆடு. என்னுடைய ஆடு. உலகத்தின் அதிபதி அவன். உலகம் உங்களை பகைக்கும். உங்களை பகைக்கிற உலகத்துல ஏன் ஆடா நீங்க இருக்கீங்க? உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, வரத்தான் செய்யும். இதே ஒரு பக்கம். இதுல என்ன 2 ஆன்சர் விடுபட்டு இருக்கு. அவர் ஆடுங்கிற காரணத்தில் அவர் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு இன்னும் 2 ரீசன் இருக்கு. அதையும் சொல்லியிருக்கு. இருக்கட்டும். ஆனா இதை மெயினா புரிஞ்சுக்குங்க. இந்த டாபிக் இது போதுமானது. ஏன் காப்பாத்தினாரு? அவர் ஆடு. ஏன் வந்துச்சு? அவர் ஆடு. அதான் காரணம். நம்பர் 4 முடிப்போம். 4வது கேள்வி. இதை சந்திக்காம இங்க போக முடியாது. நான் கேரண்டியா சொல்றேன். 3 எப்படி சந்திக்காம போக முடியாதோ 4ஐயும் சந்திக்காம போக முடியாது. அப்படி சொன்னாலும் நீங்க அடுத்த வருஷம் கேட்டா தெரியலன்னு சொல்ல போறீங்க. அதுவும் எனக்கு பேர் தெரியும். ஒரு காலம் வரும்போது இதுக்கு பதில் இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. சரி, ஓகே. அவர் காப்பாத்தினாருன்னு எப்படி சொல்ற? உன்னைய மட்டும் காப்பாத்தினாரு, அதுக்கு பேர் சொல்லியாச்சு. இப்ப 4வது கேள்வி சப்தம் வருது. அவர் காப்பாத்தினாருன்னு எப்படி சொல்ற? ஒருவேளை தானா கூட நடந்திருக்கலாம் இல்லையா? இயற்கையா நடந்திருக்கலாம் இல்லையா? அது என்ன ஒருத்தரை போய் நீ இணைக்கிற இந்த விஷயத்துல? ஒருத்தரை போய் ஏன் சம்மந்தப்படுத்துற? கொஞ்சம் பாரு, கொஞ்சம் பாரு. இதெல்லாம் சந்திக்க போகவே முடியாது. பயங்கரமான கேள்விகள். அது என்ன உடனே ஒருத்தர் போய் கை காமிச்சிட்டு இருக்கிற? ஏன் தானா நடக்க வாய்ப்பு இல்லையா? நடக்க கூடாதாமா? எத்தனை பேர் காப்பாற்றப்படுறாங்க தெரியுமா? எத்தனை விஷயம் தானா நடந்துட்டு இருக்கு. அவர் தான் அது என்ன ஒருத்தரை கை காமிக்கிற? நீ அப்படியும் சொல்ல மாட்டேங்கிற. அவர் என்னை காப்பாற்றினார். சாட்சி என்ன சாட்சி? தானா நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்லப்பா. அதை கொஞ்சம் அந்த பக்கம் யோசி. அப்படிதான் சொல்ல வரேன் நான். அந்த பக்கம் யோசிச்சு பாரு. நீ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கிற, அவரை கை காமிச்சிட்டு தானா கூட நடந்திருக்கலாம் இல்லையா? என்ன பதில் சொல்லலாம்? ஓகே, ஒரு பாயிண்ட். அப்புறம்
ம் அந்த பதில் கரெக்டா? அந்த பதில் கரெக்டா? என்ன பதில்? சரி, இந்த பதில் கரெக்டா இல்லையா? வேற பதில் இருக்கா? கரெக்டான பதில் இருக்கா? ம் தானா நடக்க வாய்ப்பில்லை, அதுவா நடக்க சாத்தியம் இல்லை. ஏன்னா அவர்தான் மாஸ்டர். ஏன்னா அவர் இல்லாமல் ஒரு அணுவும் இல்லை, அவர் இல்லாமல் அணுவோடைய அசைவும் இல்லை. இந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாம ஜெபம் பண்ணி அவர் தந்தாரா, இல்ல நாம ஜெபம் பண்ணாமே தானாவே கிடைச்சிருக்குமா, அந்த கேள்விகளை பதில் சொல்லிடலாம். அவர் இந்த மாதிரி டாபிக் எல்லாம் அவ்வளவு கேள்விகளை சால்வ் பண்ணிவிடும். நல்லா அந்த டாபிக் நீங்க வந்துட்டீங்கன்னா, ஆடு, மாஸ்டரு, கொடி, அவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணும், ஸ்ட்ரென்தன் பண்ணிடும் ஃபெய்த்தை. அப்ப தானா நடக்க வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் இருக்கிறாரு, இஸ் எ மாஸ்டர். எல்லாவற்றினுடைய குடிமை அவர் கையில இருக்கு. அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் சொன்னாதான் எதுவும் நடக்கும். அவர் சொல்லிட்டா நடக்கிறதெல்லாம் நின்றுவிடும். அணுவும் இல்ல, அணுவுடைய அசைவும் இல்ல. இஸ் எ மாஸ்டர். அப்ப நான் காப்பாற்றப்பட்டது தானா இல்ல, நானா இல்ல, ஒருத்தரால. அந்த ஒருத்தர் தான் நான் ஆராதிக்கிற கர்த்தர். ஆமே. த மாஸ்டர்ங்கிற டாபிக் தானா அதுவா அப்படிங்கிற அந்த விசுவாசத்தை குழி தொட்டி போச்சிடும், தூக்கி உள்ள வச்சிடும். அதனால இந்த மாஸ்டர்ங்கிற டாபிக் ரொம்ப பேசினாரு. தானா அதுவாக நான் அதிகமா தானா அதுவாங்கிற அந்த 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 தாட் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண தாட். அதனால மாஸ்டர்ங்கிற டாபிக்கே சீரியஸா உள்ள வந்தார். ரொம்ப ரொம்ப சீரியஸா உள்ள போனாரு. இல்லாட்டா அதை குழி தொட்டி போய்க்க முடியாது, என்னை விட்டு அவர் நிக்க முடியாது. மாஸ்டர். இந்த மாதிரி கேள்விகள் அடுக்கடுக்கா போகும். ஆனா அது மேஜரா இந்த 4 கேள்வி உங்களை சந்திக்கும். ஆமென்.